ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஸ் ஃபீல்டு விசிட் தான் வந்திருக்கோம். இப்போ மற்ற நம்ம ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் தான். இப்போ ரோஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் ஒரு 50 சென்ட் நடவு பண்ணியிருக்காரு. அந்த 50 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பதிவு வரைக்கும் வச்சுருக்காரு. இப்போ இந்த 1100 பதிவத்தில் குறைஞ்சது ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 40 கிலோ வரணும். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோ போதும் இப்போ எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு ஈல்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஃபுல்லாக. சரி, அதை நேரடியாக ஒரு ஃபீல்டு விசிட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க வந்திருக்கோம். ஒரு 10 டோஸ் தான் மருந்து வாங்கியிருக்காரு. கீழே வந்து சாயல் அப்ளிகேஷன் எதுவும் கொடுக்கல. மண்ணில் எதாவது உரம் கொடுத்துருந்தா அதுக்கு தான் ரிசல்ட் இருக்கும். ஆனால் இலையெல்லாம் கீழே ஃபுல்லாக கொட்டிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி கிளைமேட் ஃபுல்லாகவே மழை வர இருக்குது. ஏன்னா மதுரையில் இப்போ தான் ஒரு 15 நாள் மழை வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா சீசன் ஆரம்பிச்சுன்னு சொல்லி கூட மழை வர ஆரம்பிக்குது. செடிலாம் நல்லாயிருக்கு, குரோத்திங் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈல்டு மட்டும் அதிகமான இது இல்லை. இப்போ அதுக்கு என்ன ஐடியா பண்ணிட்டுருவோம் ஃபுல்லாக. இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த களைகள் வந்து அதிகமாக இல்லாமல் வச்சுருப்போம். இப்போ கோரைகள் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. இந்த களைகளை குறைச்சிட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈல்டும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எப்பயும் போல் டிஏபி இப்போ ஒரு 50 கிலோ கணக்கு, ஒரு 50 சென்ட்டாக கூட வந்து மைக்ரோ ஃபுட்டு 10 கிலோ, அது ஒரு ஏக்கர் அளவுக்கு சொல்லணும். 50 சென்ட்டுக்கு நான் சொல்கிறேன். மைக்ரோ ஃபுட்டு ஒரு 10 கிலோ, பொட்டாஸ் 60 கிலோ. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் தான், ஃபுல்லாக கெமிக்கல் கிடையாது, நுண்ணுயிர். அது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். பொட்டாஸ் போடுறாங்க, ஐபிஎல்ல கூட போடுறாங்க. அதில் நீங்கள் எடுத்துருவீங்க ஃபுல்லாக. அது போகிறதுக்கு சிஎம்எஸ், கால்சியம் மிக்ஸ் சல்ஃபர் கலந்தது, அதில் ஒரு முட்டை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதோட சிவிடி ஜெல் ஃபுல்லாக கிரவுண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு 10 கிலோ கணக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். லைட்டாக வேப்பனாக்கு நீம் கேக் வந்து ஒரு 15 கிலோ கணக்கு நீம் கேக்கு. இதை ரெகுலராக கரெக்டாக மாதத்தோட 25 நாளைக்கு டோஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நார்மலாக 30-35 கிலோ பூ வரைக்கும் வரும் ஃபுல்லாக. மேலே ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு ஸ்ப்ரேயிங் கொடுங்க. எல்லா நேரமும் ஒரே ஸ்ப்ரேயிங் கொடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து த்ரிப்ஸ் நைட்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. அடுத்து பார்த்திங்கன்னா புழு இருக்கும், அந்த புழு தந்தால் கொடுக்கணும். கூட வந்து ஃபங்கி சைடு இருக்கும் ஃபுல்லாக. இந்த பாருங்கள், கூட அந்த ஃபங்கல் உள்ளது பாருங்கள். அந்த மாதிரி ஃபங்கல் இருந்தால் ஃபங்கல் தந்தாப்பில் இப்போ சாஃபு ஆண்ட்ராக்கால் இந்த டெக்னிக்கில் கொடுத்தாவே போதும். இல்லை நார்மலாக கொடுத்தாவே நல்லா இருக்குது ரிசல்ட்டு. இப்போ ரோஸ் இவங்க அங்கே தெத்தூர் தான் பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பாலமேடு பக்கத்தில் இருக்குது தெத்தூர்ன்றது. கொளிஞ்சிப்பட்டி தெத்தூர் இந்த ஏரியா இருக்குது ஃபுல்லாக. அதான் பார்த்திங்கன்னா சிறுமல் அடிவாரம் இருந்தாரு பாருங்க. அந்த மலை தான் சிறுமல் அடிவாரம். அதை ஒட்டி தான் சிறுமலை தொடர்ச்சி ஃபுல்லாக இருக்குது. ரோஸ் இங்கே ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆனால் ரோஸ் போட்டவங்க ஒரு 30 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரிசல்ட் இருக்குங்க இவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தர். இப்போ ஒரு ஏக்கருக்கு சராசரியாக ஒரு பூ வருதுன்னா ஒரு 80 பூ வரைக்கும் கூட வரும் ஃபுல்லாக இல்லைட்டு பாருங்கள். நல்லா இப்போ தான் அரும்பெலாம் எடுத்துருக்கு, க்ரோத்திங் நல்லா இருக்குது. அது எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ரோஸ் போட்டு வந்தால் அதில் எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் நம்பர் இருக்கும், கால் பண்ணி ரெகுலராக நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ரோஸ் செடி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மருந்து வேணும், உரம் வேணுன்ட்ருக்காங்க. இப்போ ஒரு வந்து கொஞ்சம் அவுட்டர் இருக்க வச்சு ஒரு சில ஆளுக்கு பண்ணி கொடுங்க, ஒரு சில ஆள் பண்ண முடியல. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறது தான் ஃபுல்லாக இதோட நோக்கமே. வேறு எதுவும் இதில் டவுட்னால் ஃபுல்லாக கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது பூ எவ்வளோ வருது என்னென்னு பார்த்து அடுத்த ரிசல்ட்டை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.